என்னப்பா, நீ சொன்ன மாதிரி உட்காந்துட்டேன். போதுமா முதல் சீட்ல? இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? இப்பதான் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு டிராவல்ஸ் ஐடியா எல்லாம் சுத்தமா கிடையாது. உங்களுக்கே தெரியும் நான் திருச்சி வரல எந்த லட்சணத்துல இருந்தேன்னு. என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்து 4 பிரான்ச்சஸ் இதோடி ஓபன் பண்ண வச்சது நீங்க மட்டும்தான் சார். நீங்க இல்லைன்னு சொல்லுது உங்க பெரிய மனுஷத்தன்மை இருந்தாலும் அதான் உண்மை. இப்பதான் சார் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஓகே ஓகே, கூல் டவுன் முருகேசா, கூல் டவுன். நான் சொல்லி கொடுத்தா நீ புரிஞ்சுக்கிட்டு இல்ல, அதான் முக்கியம். நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைங்களே சொல்லுது ஒரு அட்வைஸ் சொன்னா அதுக்கு பிடிக்காது, எந்திரிச்சு அது பாட்டு போயிடும். ஏதாவது வீட்டுல எல்லாம் பாரு, ஒரே பையன் தான், ஏதாவது ஒரு அட்வைஸ் தொடங்கிட்டாலும் எந்திரிச்சு ஓடிடுவான். அப்படி இருக்கல, நான் சொல்லலாம் நீ கேட்டு ஃபாலோ பண்ணனால கண்டிப்பா மேல வந்திருக்க. இல்லைன்னு இல்ல. ஒரு சின்ன அட்வைஸ் தம்பி, உங்க அப்பா ரொம்ப 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 வாழ்க்கையில கஷ்டப்பட்டு தான் அந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. சரியா? அதை புரிஞ்சுக்கிட்டு உங்க அப்பாவுக்கு எப்பவுமே நீங்க பக்க பலமா துணையா இருங்க. எப்பவும் டவுன் பிசினஸ் பொறுத்தவரை எப்பவும் ஓஹோன்னு இருக்காது. சில டைம் ஹையா இருக்கும், சில டைம் ரொம்ப லோவா இருக்கும். இதான் பிசினஸ். எப்படி இருந்தாலும் அப்போ நல்லபடியா நீங்க பாத்துக்கணும். நீங்க நல்ல பையங்க. எல்லாம் சொன்னா இருந்தாலும் அப்போ நல்லா பாத்துக்குங்க. என்னப்பா? சார் சொல்லியும் தப்பா எடுத்துக்காதீங்க. பெருமைக்கு சொல்லல. என் பிள்ளைங்க சின்ன பிள்ளையிலயும் சரி இப்பவும் சரி நான் எது சொல்றேனோ அதான் கேட்பாங்க. நான் கழிச்சா கூட தாண்டவே மாட்டாங்க. எல்லா விஷயத்திலும் அப்பவும் அப்படிதான் இருந்தாங்க, இப்பவும் அப்படிதான் இருக்காங்களேன்னு எனக்கு நினைச்சு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ரேஞ்சில மாறிடுவாங்க, நமக்கு தெரியாதா? ஆனா என் பிள்ளைங்க அப்படி இல்ல. நம்ம என்ன சொல்றோமோ அதுதான். அது மட்டும் இல்ல, என் மருமகளும் அப்படிதான். புருஷ மாதிரி எது சொல்லியாலும் அதான் கேட்பாங்க. இன்னைக்கு நான் கூட எது சொன்னாலும் கேட்டுக்குவாங்க. அந்த மாதிரி நல்ல பிள்ளைங்க. கிரேட் கிரேட் முருகேசா. உங்களை பார்க்க எனக்கு பொறாமையா இருக்குன்னு வைங்களேன் கொஞ்சம். இந்தா எங்க வீட்டுல ஒரு பையன் ஒரு பொண்ணு, ரெண்டும் ரெண்டு தசைக்கு நிக்கும். நான் சொல்றது ஒண்ணு, அது செய்து ஒண்ணா இருக்கும். பரவாயில்ல, நல்லாதான் பிள்ளைங்களை வளர்த்திருக்கீங்க தம்பிங்களா. வாழ்க்கையில நல்ல ஒரு ரோல் மாடல் உங்களுக்கு தேவைன்னா உங்க அப்பாவை எடுத்துக்கோங்க. படிப்படியா உங்க அப்பாவை பார்த்து முன்னேறி வாங்க. சரியா? இது போல இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் ஓபன் பண்ண என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். முருகேசா, நீ எல்லா வேலையும் தலைக்கு மேல போட்டு இழுத்து செய்யணும்னு நினைக்காத. பையங்களுக்கும் கத்துக் கொடு. சரியா? இனி அடுத்த ஜென்ரேஷன் அவங்கதான் எல்லாம் கத்துக்கணும். நீ மேற்பார்வை மட்டும் பாத்துட்டு இரு. சரியா? நீ எல்லாம் அவங்க பாத்துக்கிட்டோம். அக்கௌண்ட்ஸ், கம்ப்யூட்டர் டீடைல்ஸ், டிக்கெட் போடுறது, கஸ்டமர்ஸ் எப்படி பேசுறது, எல்லாமே டீடைல்ஸ் சொல்லி கொடுத்துரு. அவங்க நடத்துற மாதிரியே இருக்கட்டும். ஆமா சார், ஆமா. பிள்ளைங்களுக்கும் கத்துக் கொடுக்கணும். ஒரு 6 மாசம் நம்ம கொண்டுட்டு போவோமே, அதுக்கப்புறம் எப்படிக்கப்ப எப்படி பாத்துக்கிட்டு பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுக்கலாமே. எங்களுக்கு இது மட்டும் இல்ல சார், விவசாயம் வேற இருக்குது, அதையும் பாத்துக்கணும். துளசி, அப்பதே உன்ட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். இந்த புடவையில எப்படி இருக்க தெரியுமா? அப்படியே நடிகை ஸ்ரீதேவி மாதிரி இருக்க. செம்மையா இருக்கு துளசி, அழகா இருக்கு. அந்த பூ தான் ஹைலைட்டே. ம் இதை சொல்றதுக்கு உங்களுக்கு இம்புட்டு நேரமாக்கும். அப்போதே வந்து சொல்வீங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்தேன். தெரியுமா மாமா, புடவை கட்டியிருக்கோம், மேக்கப்லாம் போட்டிருக்கோமே, மாமா கிட்ட வந்து நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா? இம்புட்டு நேரம் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். போங்க, நீங்க ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு வந்து சொல்றீங்க. மாமா கொஞ்சம் பிஸியா இருந்தேன்ல செல்லம், அதான் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு தான் இருந்தேன். நீயே பார்த்து இல்ல. இப்பதான் தூரத்துல இருந்து பார்த்தா செமையா ஒரு ஆள் நிக்கிறாளே, யாருன்னு பார்த்தா நம்ம துளசி. அதான் சரி ஒரு இன்ட்ரோ போட்டுட்டு போகிட்டு வந்தேன். சூப்பரா இருக்கு துளசி இந்த புடவை உனக்கு. சாப்பிட்டில்ல? ஜூஸ் அப்பப்போ குடிச்சிட்டே இரு சரியா? வயிற்ற காய போடக்கூடாது, நேற்று டாக்டர் சொன்னாங்கல்ல, ஞாபகம் இருக்குல்ல? பாரு, இவங்கெல்லாம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கட்டினது எங்கிட்டு போய் தொலைஞ்சுனே தெரியல. ஒரு புடவை நல்லா இருக்குன்ட்டு கூட சொன்னாரா பாரா மனுஷன். வரட்டும், எங்கிட்டு போனாலும் இங்க தானே வந்தாகணும். புடவை நல்லா இருக்கு பொன்னி, அழகா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரா? ச்சே, இந்த புடவை கட்டினதே வேஸ்ட். ஆமா, இவர் எங்கிட்டு தான் போனாரு? ச்சே, மனுஷன் காலையில இருந்து கண்ணிலே படலையே. என்ன மேடம், காஃபி டீ ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், எனக்கு தேவைன்ட்டு நான் எடுத்துக்க மாட்டேன். இங்க ஒருத்தி நிக்கல, நம்ம ஒரு டிராவல்ஸ் ஓப்பனிங் வந்திருக்கமேன்னு இருக்க. எப்ப பாரு ரொமான்ஸ் குசு குசுன்ட்டு பேச்சு. அப்படி என்னத்தை தான் பேசுவீங்களோ தெரியல. சின்ன ஜெர்சுமா அப்படிதான் இருக்கும். ரொமான்ஸ் எல்லாம் கண்டுக்க கூடாது. அத்தான், உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையா தான்? உங்க தம்பி எங்க தான்? சரவணாவா? அந்த மகேஷ்குமார் சார்ட்ட பேசிட்டு இருந்தான், கூப்பிடணுமா? இல்ல இல்ல, வருவார்ல, அப்புறம் பாத்துக்கிறேன். அக்கா, சாப்பிட்டீங்களா? எதுவும் சாப்பாடு எதுவும் எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல பொன்னி, நம்ம 2 பேருமே போய் சாப்பிடலாமே, டயம் ஆச்சுல்ல. துளசி, இங்கிட்ட எங்கேயாவது சேரப்பட்டு உட்காரு. என்ன இப்படியே நிக்காத, நேற்று டாக்டர் சொல்லியிருக்காரு ரத்தம் ரொம்ப கம்மியா இருக்குன்ட்டு, மாத்திரை வர இன்னைக்கு போடல. சரி பொன்னி, அக்கால தங்கச்சியும் போய் சாப்பிடுங்க. என்ன அவ கொஞ்சம் பாத்துக்கணுமா? தலை சுத்து அடிக்கடி சொல்லுதா. காலையில இருந்துச்சு பத்தியா? கொஞ்சம் கவனிச்சுக்க, நான் இப்ப வரேன். என்னக்கா, சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி எதுவும் வந்து உங்களுக்குள்ள டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல பொன்னி, அவர் வந்தா என்ன ரோமான்ஸாவா பேசுவார்னு நினைக்கிறேன். தான் சாப்பிட்டியா? தலை சுத்துதா? ஜூஸ் எதுவும் கொண்டு வரட்டுமா? சாப்பாடு வாங்கி தரட்டுமா? ஹோட்டல் போமா? இப்படிதான் கேட்பாரு.
குழந்தை உண்டானதுல இருந்து ஏதோ நோயாளி மாதிரியே ஃபீல் பண்றேன் பொண்ணி. இவரும் இப்படிதான். அம்மா அங்கிட்ட இருந்து போன் போட்டு சாப்பிட்டியாடி, என்னடி செய்ய, உடம்ப பாத்துக்கடி, தலஸ்தோல் வரக்கூடாதுடி, கொஞ்சம் அப்பப்ப ரெஸ்ட் எடுத்துக்கடி, அப்படி இப்படின்னு நோயாளியை பேசுற மாதிரியே பேசுவாங்க. அது மட்டும் இல்ல, நம்மளை விசாரிக்கிறத விட என் பேரன் என்னடி செய்ய, எட்டி உதைக்கிறானா, ஆகா 4 மாசம் கூட ஆகல, எட்டி உதைக்கிறானா, ஏதாவது துடிப்பு இருக்குதா, அப்படி இப்படின்னு அம்மா ஒரு பக்கம். ஷோ முடியலடா சாமி. அப்படியாக்கா? அவங்க மேல இருக்கிற பாசத்துல தானே எல்லாரும் அப்படி கேக்குறாங்க. ஆமா, நல்லா தான் பாசமா இருக்காங்க. போ பொண்ணி. சரி வா போய் சாப்பிடலாம், பசிக்குது. சார் அந்த நிக்கிறது என்னோட மூத்த மருமக, இது இளைய மருமக சார். என்னம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கோ சிஸ்டர்ஸா? ஆமா சார், உங்களை பத்தி அத்தை மாமாலாம் நிறையவே சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கீங்களா சார்? ஏன் மேடத்தை கூட்டிட்டு வரல? இனி வரும்போது கூட்டிட்டு வாங்க சார். யா ஷோர் ஷோர், கண்டிப்பாமா. இனி வரும்போது கூட்டிட்டு வரேன் சரியா? அவங்க எல்லாருமே ஃபேமிலியோட திருப்பதி போயிருக்காங்க. வர எப்படி 1 வீக் ஆயிரும். இது 3 ப்ரோக்ராம்னால அவங்களை கூட்டிட்டு வர முடியல. இனி வரும்போது கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். ஓகே சார் ஜூஸ் காஃபி எதுவும் எடுத்துட்டு வரணுமா சார்? ஐயோ வேணாமா, ரொம்ப தங்கமான பிள்ளைங்களா இருக்காங்கப்பா. முருகேசா இட்ஸ் கிரேட். நீ நல்ல பையன், நல்ல மருமக, இதெல்லாம் கிடைக்கிறது பெரிய வரப்பிரசாதம்ப்பா. சார் எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, பூமாரி இங்க வா. என்னப்பா கூப்பிட்டீங்களா? சார் தெரியும்ல பூமாரி? ஆமா, தெரியாம இருக்குமாப்பா சார். உங்களை பத்தி அப்பா நிறையவே சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்க அப்பா நல்ல நிலைமையை நீங்க கொண்டுட்டு வந்ததற்கு. உங்களாலதான் எங்க அப்பாவை இன்னைக்கு நாங்க பார்க்க முடியுதுன்னு கூட சொல்லலாம். எங்க அப்பா நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு நீங்க தான் மிகப்பெரிய காரணம். நீங்க எங்களுக்கு கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி சார். சுச்சோ எனக்கு முடியலையம்மா, எல்லாரும் இப்படி புகழ்ந்தா இப்படி. படிக்கிறியம்மா? ஆமா சார், காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் முடிய போகுது. எக்ஸாம்லாம் எழுதிட்டேன், இன்னும் செகண்ட் இயர் தான் சார். நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? இல்லம்மா சொல்லு என்ன. இல்ல சார், நானும் மகேஷ்குமார்னு சொல்லும்போது ஏதோ சின்ன பையன் யங் ஸ்டேஜ்ல ஏதாவது வருவாங்களோன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஓல்டு மேனா நீங்க வருவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. உங்க பேருக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்ல சார். ஐயோ, இவ்வளவு பெரிய மனுஷன் இப்படி கேக்குறா? அட்டி வாங்க போறா மாமாட்ட. பூமாரி பெரிய மனுஷங்கிட்ட இப்படியா விளையாட்ட பேசுறது? ஏன் முருகேசா, நல்லா தானே பேசிட்டு இருக்கா பொண்ணு. அந்த பொண்ணையும் அதட்டுற. இப்படிலாம் என்ன யாரும் பேச மாட்டாங்களான்னு இருக்குது. எல்லாரும் நான் அப்படி இப்படின்ட்டு என்ன பேசி பேசி மேல தூக்கி வைக்கல தவிர சகஜமாக யாருமே பேசல. பாரு அந்த பொண்ணுதான் சகஜமா ஜாலியா பேசுறா, என்ன மாதிரியே இருக்கிறா. நல்ல பொண்ணு. சொல்லுமா நீ. அது ஒண்ணு இல்லம்மா, இது பித்தனர. எனக்கு 20+ தான் ஆகுது. இன்னைக்கு அவசரத்துல உங்க அப்பா அந்த ஃபங்க்ஷன் வச்சிருக்கானா, அதான் டை எதுவும் அடிக்காம வந்துட்டேன். பித்தனரதாமா. நான் எப்பவுமே ஸ்வீட் 60 தான். இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்கு சார். முருகேசா உன்னோட ஃபேமிலி எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இப்படி ஒரு ஃபேமிலி அமையுதுங்கிறது எல்லாத்துக்கும் அமையாது. உனக்கு ஏதோ கடவுள் தோணை இருக்கிறதுனாலதான். எல்லாரும் உன் ஒய்ஃப்ல இருந்து, உன் பையன்ல இருந்து, மருமகள்ல இருந்து, உன் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. சார் அவ சின்ன பொண்ணு, ஏதோ விளையாட்ட பேசிட்டா, மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க சார். அட ஸ்டூபிட் மாதிரி பேசாதயா. இந்த மாதிரி ஜாலியா பேசுறதுக்கு ஆள்லேன்னு இருக்கேன். மைண்ட் லெவல்ல நான் எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கேன் தெரியுமா? இன்னைக்குதான் ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்கேன், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாட்டு. உன் ஃபேமிலி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் முருகேசா. இப்படியே நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என் கண்ணு எதுவும் பற்றாமப்பா. பெரிய பூசணிக்காய் வாங்கி சுத்தி போடு என்ன. வாங்க சார், நீங்க வேற. மேடம் எல்லாத்தையும் விட்டு கூட்டிட்டு வாங்க என்ன சார். கண்டிப்பாப்பா. இன்னும் நீ நிறைய பிரான்ச்சஸ் ஓபன் பண்ண முருகேசா. உனக்கு பொறுப்புக்கு நிறைய இருக்கு. 2 மருமக எல்லாரும் இருக்காங்க. நீ எத்தனை பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணாலும் பிரச்சனையே இல்ல. பாக்குறதுக்கு ஆள் இருக்காங்க. தைரியமா இரு எப்பவும் போல சரியா? முருகேசா உன் ஃபேமிலி எல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உன்கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும்னு தோணுது, என்னன்னு தெரியல. நாளைக்கு ரூம்க்கு வருவியா? ஈவினிங் தான் நான் வெக்கேட் பண்ணுவேன். இங்க கொஞ்சம் கோயிலாம் சாமி கும்பிட்டு இன்னைக்கு ஸ்டே பண்ணலான்னு இருக்கேன். நாளைக்கு ஈவினிங் 4 o'clock தான் கிளம்புவேன். மார்னிங் வருவியா? உன்கிட்ட கொஞ்சம் விஷயம் பேசணும் பர்சனலாட்டு. சரிங்க சார், அதுக்கு என்ன சார், கண்டிப்பா வரேன் சார். தம்பி எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா? இட்ஸ் ஓகே. அதான்ப்பா அவனை பத்தி பேசணும். உன்கிட்ட கொஞ்சம் நான் நாளைக்கு கண்டிப்பா காலையில வந்துரு சரியா? சார் நீங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். நேத்து ராத்திரி வரை புலம்பிட்டே இருந்தாரு, வர்றாரோ என்னமோ அப்படின்ட்டு. நீங்க வாரீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சாப்பிடவே ஆரம்பிச்சாரு. நீங்க இவ்வளவு தூரம் என் புருஷனுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். வீட்டுக்கு வேணா வாங்கலாம் சார்.
கண்டிப்பாமா, கண்டிப்பா ஒரு நாள் நான் வர்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப்மா. அவன் வீட்ல ஒரு மருமகளை வச்சு காலம் கழிக்க முடியாம தனி குடுத்தனம் போயிட்டு இருக்காங்க இந்த காலத்துல. அப்படி இருக்கும்போது 2 மருமகளையும் வச்சு பாத்துட்டு இருக்கியே, அதெல்லாம் பெரிய விஷயமா. நல்ல ஒரு குணவதியா இருந்தா மட்டும்தான் அந்த பொண்ணுங்க இருக்கும். நல்ல குடும்பத்தை பாத்துக்கிட்டமா. ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸ் ஆஃப். என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ராஜேஷ், உனக்கு தெரியல முருகேசா? அவனுக்கு ஒரே ஒரு பையன் தான். அவனுக்கு இருக்கிற வசதி வாய்ப்புக்கு அளவே இல்லை. எங்கெங்க வீடு கிடக்கு, எங்கெங்க தோட்டம் கிடக்குன்னு அவனுக்கே தெரியல. நல்ல ஃபேமிலி. கல்யாணம் பண்ணா ஒரு 6 மாசம் நல்லா தான் இருந்தாங்க. தனி கொடுத்தனம் போனா இந்த போயாச்சு. அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் எதுவுமே கிடையாது. எல்லா குட்டுக்கும் வீட்டுக்கு வேலைக்கு ஆளு அப்படி அப்படின்னு தனியா அந்த பொண்ணு கூட்டிட்டு போயிட்டு இப்போ அவங்க 2 பேரும் தான் இருக்காங்க. பையன் போனனால அவங்க அம்மா கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. இப்படி எல்லாம் கூட நிறைய ஃபேமிலியில இருக்கு. இப்படி இருக்கும்போது நீங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறத பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சரிம்மா, இதே கீப் இட் பண்ணுங்க. இல்ல சார், நம்ம வர பொண்ணுங்களை நம்ம மருமக மாதிரி நினைக்க கூடாது சார். நம்ம மகள மாதிரி நினைச்சுக்கிட்டா ஏன் சண்டை சச்சரவு வரப்போகுது சொல்லுங்க. நிறைய இடத்துல இப்படிதான் பொண்ணுங்களை என்னமோ வந்தா கொத்தடிமை மாதிரி நடத்துதாக. நம்மளும் ஒரு பொண்ணுதாங்கிறத அவங்க மறந்தே போயிருந்தாங்க. நிறைய குடும்பங்களும் இப்படிதான் இருக்கு. அங்க மட்டும் இல்ல சார், எங்க ஊர்லயே தெருவுக்கு தெரு இப்படிதான் இருக்கு. நான் அப்படிலாம் இல்ல, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. என் பிள்ளை அடுத்த வீட்டுல போய் எப்படி இருக்குமோ அத மாதிரிதான் வர பிள்ளைகளை நல்லபடியா பாத்துக்கணும். அதுக்கு எந்த குத்தம் குறையும் இருக்கக்கூடாது. சாப்பாடும் போது நான் செஞ்சு வச்சிருவேன் சார். சாப்பாட்டுனாலதான் நிறைய இடங்கள்ல சண்டே வருது. நீ செய்தியா நான் செய்தியா அப்படின்ட்டு. அதனால பிரச்சனை வருதுன்ட்டா நம்ம அதுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் எல்லா சமையலும் செஞ்சு முடிச்சிருவேன். மீதி வேலையில அவங்க செஞ்சா உண்டு, இல்லாட்டா அதையும் நானே பார்த்துப்பேன். நம்ம என்ன புதுசா சார் வேலை செய்யறது? நானும் பிறந்ததுலே கஷ்டம் தான் சார். இப்பதான் என் புருஷன் நல்ல நிலைமையில வச்சிருக்காரு என்னைய. கிரேட்மா, கிரேட். சச் a கிரேட் உமன். சரிம்மா, நான் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு. வேற 2 3 கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. உன்னோட ஹஸ்பண்ட் நல்லா பாத்துக்கோ, உன்னோட ஃபேமிலி நல்லா பாத்துக்கோமா. நான் சொல்லிதான் பாக்கணும் இல்ல, நல்லாவே நீ பாத்துக்கிட்டு இருக்க. இனியும் இதை ஃபாலோ பண்ணுங்க. குடும்பம் எப்பவுமே சிதையக்கூடாது. எப்பவுமே நான் வரும்போது இதே மாதிரி ஜாயிண்ட் ஃபேமிலி தான் உங்களை பாக்கணும். நான் வீட்டுக்கு கண்டிப்பா என் ஃபேமிலியோட ஒரு நாள் வரேன். என்னமா, என் வீட்டுல உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஃபேமிலியை பார்த்தாலும் கொஞ்சமாவது புத்தி வரட்டுமே, அதுக்காகத்தான். ஓகேப்பா, நான் கிளம்புறேம்மா. முருகேசா, நாளைக்கு 10 o'clock வந்துரு. ஓகேப்பா? சரிங்க சார், கண்டிப்பா கண்டிப்பா சார். சார், வீட்டுக்கு தான் நீங்க வரல. நாளைக்கு காலையில ஏதாவது டிஃபன் செஞ்சு கொடுக்குறேன் சார். என் கையால உங்களுக்கு ஏதாவது சமையல் பண்ணி கொடுக்கணும்ட்டு ஆசையா இருக்கு. கொடுத்து விட்டுமா சார்? ஓகே, அஃப்கோர்ஸ் கொடுத்து விடுங்கம்மா. நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றேன். இங்க பாருடா, நாளைக்கு சீக்கிரமா டிஃபன் கொண்டு வந்துரு. ஓகேவா? நான் டைமிங் சாப்பிடும் உங்களுக்கு தெரியும். 8:30 9 o'clock டிஃபனோடு வர. இன்னொரு நாள் உங்க வீட்டுல கல்யாண சாப்பாடு சாப்பிடணும்னு இருக்கேன். ஓகேவா? ஓகேமா, போயிட்டு வரேன். பாய்.